பாரதிய ஜனதா தலைமையில் உள்ள கூட்டணி அங்கே பீகாரிலே ஆட்சி அமைக்கிறது. பல்வேறு கருத்துக்களை எல்லாம் இந்திய கூட்டணி விதைத்தது. நான் நேற்று கூட சொன்னேன், காங்கிரஸ் கட்சியை கலைச்சிட்டு போயிருங்கன்னு, தேவையே இல்லைன்னு. அது நாட்டுக்கு ஆகாது, ஊருக்கு ஆகாது. இன்னைக்கு இருக்கிற காந்தி ஆரம்பித்த காங்கிரஸ் கிடையாது, நேரு ஆரம்பித்து உழைத்த காங்கிரஸ் கிடையாது, நேதாஜி இருந்த காங்கிரஸ் கிடையாது. இன்னைக்கு இருக்கின்ற காங்கிரஸ் காட்டி கொடுக்கின்ற காங்கிரஸ், நாட்டை காட்டி கொடுக்கின்ற காங்கிரஸ், தீவிரவாதத்தை ஊக்குவிக்கின்ற காங்கிரஸ், தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ற காங்கிரஸ். நாட்டில் என்ன நடக்குது? காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் பண்ணிட்டு இருக்காரு. நாட்டை பற்றிய கவலை எல்லாம் காங்கிரஸ் தலைவர்களுக்கு கிடையாது. திமுக தான் அந்த காங்கிரஸ் கட்சியை, வீணா போன காங்கிரஸ் கட்சியை தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கு. தொப்புன்னு போட்டுருங்க, எந்திரிக்கவே முடியாது அவங்களால. இன்னைக்கு பிஜேபி கூட்டணி, நிதிஷ்குமார் தலைமை கூட்டணி, அங்கே பீகாரில் பார்த்தீங்கன்னா 200க்கு மேற்பட்ட இடங்கள்ல 243 தொகுதிகளில் கிட்டத்தட்ட கூட்டணியே 230 இடம் பிடிச்சிட்டாங்க, 25 இடத்துக்கு பிடிச்சிட்டாங்க. இதே நிலைமை தான் தமிழ்நாட்டில் நடக்க போகுது. அங்கே 243 தொகுதி, இங்கே 234 தொகுதி. நாங்கள் ஏற்கனவே நம்முடைய பொதுச் செயலர், முன்னாள் முதல்வர் வருகின்ற 2026 மே மாதம் மே 5ஆம் தேதி சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற அண்ணன் எடப்பாடியார் அடிக்கடி சொல்லுகின்ற கருத்தை நான் முன்மொழிந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். 234 தொகுதிகளிலும் 220க்கு மேற்பட்ட தொகுதிகளில் அண்ணா திமுக கூட்டணி வெல்லும். காங்கிரஸ் கட்சியை கலைத்து விடுங்கள் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேசிய காட்சிகளை பார்த்தும் விவரங்களை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம்.